பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய துணைவியார் டெய்சி ஆகியோர் இதுபோன்று பணம் பரிமாற்றம் மற்றும் பல்வேறு விதமான சட்ட விரோத நடவடிக்கைகளுக்காக கேரளாவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வெளிநாடுகள் தப்பி செல்லக்கூடாது, தப்பி சென்று விடுவார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பல நிபந்தனைகள் விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதை ரத்து செய்ய வலியுறுத்தி அவர்கள் ஏற்கனவே 2024 ஆண்டு எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் முறையிட்டு அவர்கள் அது விதிவிலக்கு பெற்றது ஆவணங்களை நான் எடுத்திருக்கிறேன். அதில் பி ஜான் பிரிட்டோ 57 வயது 2024, இப்பொழுது 2 வயசு கூட 59 வயது. அவர் வேறு எங்குமல்ல, அவரும் கோவையை சார்ந்தவர் தான். நம்முடைய சிவானந்தபுரம் காலனி பக்கத்தில் சத்தியமங்கல் ரோட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர். ஜான் கன்னடியும் கே புதூர், குப்பக்கோணாம்புதூர் என்று சாய்பாபா காலனி இருக்கக்கூடியவர். லீமா ரோஸ் மார்டின், அவர் லாட்டரி அதிபராக இருக்கக்கூடிய மார்டினுடைய துணைவியார். அவர் ஜிஎன் மில் அந்த விலாசத்திற்கு வெள்ளக்கிணறு பதிலிருக்கிறாரு. அதுபோல ஆதவ் அர்ஜுனாவுடைய துணைவியார் டெய்சி சென்னை விலாசத்தில் இருக்கிறார். எனவே இவர்கள் அனைவருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஓரிருவர் நெருங்கிய நண்பர்கள் என்பது நீதிமன்ற ஆவணங்கள் மூலமாக தெரிய வருகிறது. இப்பொழுது முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவோம், மது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் என்பதுதான் அவருடைய மிக மிக முக்கியமான வாக்குறுதி. ஆனால் அவருடைய கட்சியிலும் சரி ஆட்சியிலும் மிக மிக முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவருடைய துணைவியார், அவருடைய மாமியார் மற்றும் ஜான் பிரிட்டோ லீமா ரோசனுடைய சகோதரர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். சாதாரணமான பொருளாதார குற்றச்சாட்டு இல்லை, இது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சம்பந்தப்பட்டிருக்காருங்கிறது தான் அதிர்ச்சியான சம்பவமா இருக்கு. இது ஒரு லேசான குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது மிகப்பெரிய ஆபத்தான குற்றச்சாட்டு என்றுதான் இது பார்க்க வேண்டி இருக்கிறது. என்று சொன்னால், தமிழ்நாட்டில் கடந்த பல வருடங்களாகவே இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட இளைஞர்கள் கிராமங்கள் நகர்ப்புறங்களில் போதைப் பொருளுக்கு ஆளாகித்தான் அவர்கள் சீரழிகிறார்கள். எனவே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இன்னும் சொல்லப்போனால், கடந்த 2026 ஒரு மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற அந்த 2 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருப்பதும் ஊழல் முற்றாக ஒழிக்கப்படும், தீய ஆட்சி போய் தூய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அந்த ஆட்சியில், இந்த தூய ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சொல்லக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய 2வது இடம் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பேசுகிறாரோ இல்லையோ, ஆனால் ஆதவ் அர்ஜுனா தான் இந்த அரசனுடைய முகமாகவும் கட்சியினுடைய முகமாகவும் விளங்கக்கூடியவர். அவருடைய துணைவியார் இப்பொழுது சர்வதேச கடத்தல், அதாவது போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்டு வழக்கில் பெயில் இருக்கிறாரு. இப்பொழுது அவருடைய உறவினர்கள் மீண்டும் பெரிய அளவுக்கு 300 கோடி ரூபாய்க்கு மேல மதுரையில் பிடிபட்டிருக்கிற பொருள் தொடர்புக்குன்னு சொல்லிட்டு ஈடி கொடுத்திருக்குது. இந்த நேரத்திலும் இன்னும் ஆதவ் அர்ஜுனா அவர்களை தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தில் வைத்திருப்பது முறையா, அவரை அமைச்சரவையில் வைத்திருப்பதும் சரியா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் ஏதாவது நல்லது நடக்கட்டும் என்பதற்காகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள், ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். எனவே அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால்
சர்வதேச அளவில் வந்து போதைப்பொருள் கடத்தலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்படியோ தொடர்பு இருப்பதாக இப்பொழுது வந்து அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது. அதனால இதிலிருந்து அவர்கள் விடுபடுகின்ற வரையிலும், அவர்கள் நிரபராதிகள் என்று தங்களை நிரூபிக்கக்கூடிய வரையிலும் விஜய் அவர்கள் உடனடியாக வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கணும், அமைச்சரவையிலிருந்தும் நீக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும். என்று சொன்னால் தமிழ்நாடு தலைமைச் செயலகம் வந்து சாதாரண இடமில்லை. 7 கோடி 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம், உத்தரவுகள் பிறப்பிக்கக்கூடிய இடம், முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக அடையாளம் காணப்பட்டவர். அவருடைய துணைவியார் இதுபோன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளான பிறகு அவர் வந்து அந்த இடத்துல இருக்கிறது வந்து சரியானது அல்ல. விஜய் அவர்கள் தொடர்ந்து மௌனம் சாதிக்கக்கூடாது. அது வந்து அவருக்கே வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்கிடலாம். அதுபோல வந்து அதே போல இப்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த வழக்கை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிபிஐ இடத்துல ஒப்படைக்கணும். குறிப்பா வந்து கரூர்ல 41 பேர் அவருடைய கூட்டத்தில் இறந்தாங்க கடந்த செப்டம்பர் மாசத்துல. அவர்களுக்கு ஒரு 2 மாதமோ 1 மாதமோ கழித்து ஒரு குடும்பத்துக்கு வந்து 15 20 லட்சம் ரூபாய் வந்து பணம் கொடுத்தாங்க. அந்த பணம் எந்த பணம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். நான் அது மேலேயே அப்பொழுதே சந்தேகம் எழுப்பப்பட்டது. அது ஆதரவு வந்தாலும் ஆதரவு யார் பணம் கொடுத்தா? அவர் வந்து எந்த வேலையும் செய்யல. அப்பொழுது வந்து அவருக்கு அந்த பணம் வந்தது எங்கிருந்து வந்தது, யாருடைய பணம், அதெல்லாம் சுட்டி கட்டுறாங்க. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா கொஞ்சம் ஒரு வழியா ப்ளீஸ் படிங்க. அதாவது ஃபார் ஹிஸ் ஆபரேஷன்ஸ் ஜான் பிரிட்டோ வாஸ் ரூட்டிங் மணி த்ரூ ஹவாலா சேனல்ஸ் டு ரெமுனரேட் தி கேரியர்ஸ், பணம் எடுத்துட்டு போறவங்களுக்கு, அண்ட் ஹிஸ் ரிலேட்டிவ், அந்த வார்த்தை அண்ட் க்ளோஸ் அசோசியேட்ஸ். அப்ப இதெல்லாம் யாரு அப்படிங்கிறது வெளியே தெரிகின்ற வரையிலும், இது வெளியே தெரியப்படுத்துறதுக்கும் இதனுடைய உண்மை நிலவரம் கண்டுபிடிக்கும். அந்த கரூர் சம்பவத்தில் அந்த பணம் யாருடைய பணம், அதுல இந்த ட்ரக், இது வந்து போதைப் பொருளின் மூலமாக கிடைக்கப்பட்ட பணம் யாருட்டு இருந்தாது வந்திருக்குதா அப்படிங்கிற அதனுடைய மூலத்தையும் கண்டுபிடிக்கணும். அதே போல கடந்த 2 ஆண்டுகளாக ஆதவ் அர்ஜுனா அவங்க வந்து அந்த ரூட் மாபியாவுக்கு செலவழித்த பணமும் அந்த அதெல்லாம் எங்கிருந்து வந்தது, யாருடைய செலவு, இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கறதுடைய மூலத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா இது வந்து விசாரிக்கணும். இது வந்து விசாரிக்க மேம்போக்காக வந்து அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்துட்டு போனா அது சரியில்லை. இட் இஸ் யுவர் டியூட்டி. அமலாக்கத்துறைக்கும் இதனுடைய அக்குவேர ஆணிவேர பிரித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த அறிக்கையினுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதே போல மத்திய அரசும் எங்களுக்கு இதுக்கும் தொடர்பில்லைன்னு கருதக்கூடாது. தமிழ்நாட்டில் இது வந்து போதைப் பொருள் கடத்தலினுடைய மையமாக மாறக்கூடாது. இதுவரையிலும் படகுல போயிட்டு இருந்தது, தலைமைச் செயலகமே அதுக்கு வந்து தலைமையமாக மாறி இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கவலை. அதனால இந்த வழக்கை வந்து மத்திய அரசு உடனடியாக ஆளுநர் வந்து இதில் தலையிடணும். விரைவில் வந்து இது சம்பந்தமாக ஆளுநர் அவர்களை சந்தித்து இதில் வந்து உண்மை நிலையை கண்டறிவதற்கு வந்து உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நான் வந்து ஆளுநர் சந்தித்து வலியுறுத்த இருக்கிறேன். மத்திய அரசு உள்துறையும் இதுல வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ. தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியிலும் கூட பல பேர் சொல்லியிருப்பாங்க, எங்களால வந்து வெளியிருந்து வரக்கூடிய போதைப் பொருளை தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி ஒரு சம்பவங்கள் இருக்கிற போது வந்து இன்டர்நேஷனல் ஓடிட்டான் ஜான் பிரிட்டோ வந்து அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. சோ இப்படியெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு நெக்ஸஸ் இருக்கிற போது அதை முழு தன்மையும் கண்டுபிடிக்கணும், இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுவரையும் தமிழ்நாட்டில் தூய ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் விஜய் அவர்கள் ஒரு கணமும் கூட தாமதிக்காமல் ஆதவ் அர்ஜுனை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி வைக்கணும். அவருடைய அமைச்சரவையிலிருந்து அவரை வந்து நீக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.